வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதனால 4 ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அது என்னென்னைக்கு எங்கேருந்து எங்கே போகிற ட்ரெயின் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் நம்பர் 16111 அப்படிங்கிற நம்பரில் தினசரி திருப்பதியிலிருந்து புதுச்சேரி வரைக்கும் இயங்கக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது திருப்பதியில் இருந்து திருத்தணி வழியாக, அதாவது ரேணிகுண்டா வந்து அங்கிருந்து திருத்தணி வழியாக அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டு வந்து அங்கிருந்து விழுப்புரம் வழியாக இந்த ரயிலானது பாண்டிச்சேரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு தினமுமே இந்த ரயில் 4:10 மணிக்கு திருப்பதியில் இருந்து புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது வருகிற 6ஆம் தேதி 10, 13, 17, 20, 24, 27 தேதியை நல்லா குறிச்சிக்குங்க. இந்த தேதிகளில் வழக்கம் போல் காலையில் 4:10 மணிக்கு திருப்பதியில் இருந்து புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது விழுப்புரம் வரைக்கும் மட்டும்தான் வரும். விழுப்புரத்துக்கு அப்புறம் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது. விழுப்புரம் பாண்டிச்சேரி இடையிலான இந்த பகுதி ரத்து செய்யப்படுறதுனால அன்றைய தினங்களில் பாண்டிச்சேரிக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா பெரும்பாலும் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு இந்த ரயிலை தான் பயன்படுத்துவாங்க. இந்த ரயில் விழுப்புரம் வரைக்கும் தான் இயங்குது. அப்படிங்கிறதுனால இதோட ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய ரயில் விழுப்புரத்தில் இருந்து தான் புறப்படும். அது என்ன ரயில் அப்படின்னா, பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது. பகுதியாக பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் அதே தேதிகளில் ட்ரெயின் நம்பர் 66052 அப்படிங்கிற நம்பரில் புதுச்சேரியில் இருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது 6, 10, 13, 17, 20, 24, 27 ஆகிய தேதிகளில் வழக்கமான நேரத்தில் புதுச்சேரியிலிருந்து புறப்படாது. வழக்கமான நேரம்னா 3:35 மணிக்கு பாண்டிச்சேரியிலிருந்து புறப்படணும். ஆனால் அதற்கு பதிலாக 4:30 மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து தான் புறப்படும். ஆக புதுச்சேரியிலிருந்து இந்த தேதிகளில் நம்ம சென்னைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். விழுப்புரத்துக்கு வந்தால் ட்ரெயின் நிச்சயமாக இருக்கிறது. அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 66045 அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்தில் இருந்து தினமுமே புறப்பட்டு விழுப்புரம் வரைக்கும் காலையில் 9:40 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலும் முன்னாடி சொன்ன அதே தேதிகளில் விழுப்புரம் வராமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையமான முண்டியம்பாக்கம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயங்கும். ட்ரெயின் நம்பர் 66,046 இந்த மெமு ரயிலுமே விழுப்புரத்திலிருந்து புறப்படாது. ஏன்னா இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு வரும்போதே முண்டியம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நிற்கிறதுனால மதியானம் 1:30 மணிக்கு புறப்பட்டு பீச் வரைக்கும், சென்னை கடற்கரை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது 1:38 மணிக்கு முண்டியம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் அப்படின்னு ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த குறிப்பிட்ட தேதிகளில் விழுப்புரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, 2 ரயில்கள் முக்கியமாக திருப்பதியிலிருந்து வரக்கூடிய ரயில் பாண்டிச்சேரி போகாது. அதனால் விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்ல திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும். அதே மாதிரி சென்னைக்கு பாண்டிச்சேரியிலிருந்து புறப்பட அன்றைய தேதிகளில் அந்த தினத்தில் முடிவு செஞ்சுருந்தவங்க விழுப்புரத்திலிருந்து தான் ஏறியாக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மற்றொரு பயணிகள் ரயிலான விழுப்புரம் தாம்பரம் பயணிகள் ரயிலும் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் கிடைத்தால் மட்டும்தான் சரியான பயண திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், ரயில்வே இன்ஃபர்மேஷன், பயணங்கள், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே கோரிக்கைகள் எல்லாமே நம்ம சேனலில் வர இருக்குது. இணைந்திருங்கள். நன்றி.